நம்மோட காரியங்களை இட்ஸ் மோர் ஆஃப் லைக் என்ன இட்ஸ் அ டாபிக் லைக் அங்கே கொடுத்தாங்க அந்த சொன்னாரு த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஃபேத். பிரைஸ் தி லார்ட். ஆமா, விசுவாச வார்த்தையின் வல்லமை, த பவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேர்ட் ஆஃப் ஃபேத். ஓகே, there's a word of faith. So today we will get into the power of the word of faith. Praise the Lord. So இன்னைக்கு வந்து என்ன சொன்னா, the focus will be like we shall dwell on taking control of our words to produce kingdom's power in our life. That's the focus. Praise the Lord. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அதை வெளிப்படுத்தும்படிக்கு நம்முடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, அது மேல அதிகாரத்தை டு கண்ட்ரோல் அது ஆளுங்க செய்ய போறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம செகண்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த காரியங்களை. நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னா, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ வார்த்தை இல்லை. The words that you speak is very powerful. It can change the way you think. It can change the way you act. It can change your life. It can change your destiny. Praise the Lord. நான் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப வல்லமை உள்ளது. It's very powerful. ரொம்ப வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைகள் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம நினைக்கிற நம் நினைவுகளை மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், நம்முடைய என்ன சொல்றது டெஸ்டினி, நம்முடைய தலையன்னு சொல்லிக்கலாம், இல்லை போக வேண்டிய இடம் அதை முற்றிலுமா அதால மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன பண்ண முடியும், நம்ம வார்த்தைகள் அதை வந்து மாற்றும். இட் கேன் டிட்டர்மைன். பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் டேக் இட் ஆர்டினரி. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வளர்ந்தாச்சு, வருஷங்கள் போயாச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணலாம், ஃப்ரம் நவ் தே கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல உங்களுக்கு புரியும். வை அண்ட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் தி வேர்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஸோ அந்த வசனத்தை வாசிக்கும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதான் நம்மளுடைய மைய வசனம். The central verse. Romans chapter 10 verse 8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. Praise the Lord. Hallelujah. இந்த வார்த்தை நல்லா பாருங்க. These words. Okay, praise the Lord. The word of faith நம்ம யூஸ் பண்றோம். These words. அது என்னவா, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கிறதுல 3 காரியங்கள் நான் நினைக்கிறோமோ கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். 3. ஒண்ணு வந்து நாம் பேசுகிற வார்த்தைகள், சரிங்களா, the words we speak. ஓகே. ரெண்டாவது விசுவாச வார்த்தை, நம்பர் 2, சரிங்களா. மூன்றாவது the power of the word of faith. 3 things we'll see. It's very important. ஏன்னா நம்ம பேஸ்ல நம்ம கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப easy to change everything in your life into the powerful area. Praise the Lord. அது மாத்திர நம்ம எங்க மிஸ் பண்றோம், where we lose and how are we losing என்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. கர்த்தர் சொல்லுங்க. So the first one, the words we speak. நம்ம பேசுற வார்த்தை. ஏன் சொன்னா நம்ம வார்த்தை பேசுறது ரொம்ப கவனமா இருப்பதற்காக இது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். Praise the Lord. பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பேசுற வார்த்தைகளை என்ன ஆயிடுச்சு, சிக்கிற, அடுத்தது பிடிபட்ட. 2 புரியுதா உங்களுக்கு? 2. இந்த 1ஆம் வசனம் வாசினா உங்களுக்கு புரியும் ஏன் அதை சொல்றாங்க. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். என்ன சொன்னா நம்ம சொல்ற மாதிரி லீகல் அது சொல்றாங்க.
நிறைய பேருக்கு புரியல. பேசிட்டு போயிடலாம், பேசிட்டு செய்யாம இருக்கலாம். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க it's okay. No, that's a realm. See, the word is something. It's called next night is only a wind. Okay, it's a realm of air. Sorry, once the word that leaves my mouth, I cannot take it back. Simple, right? Okay. Now it is there. The word எங்க இருக்குது? நமக்கு கேட்காது, ஆனா it is there. Simple to understand. Phone. சரிங்களா? போன்ல பேசுறோம். நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்க இருக்கிறேன், பேசுறேன். என்னோட வார்த்தை எதுல டிராவல் பண்ணுது? அப்போ நான் இங்க இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேசுறேன், அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வர வரைக்கும் எங்க டிராவல் ஆகிட்டு இருக்கிறேன். சும்மா ஸ்பீக் இட் இஸ் தேர். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த வார்த்தை நான் பேசும்பொழுது இந்த வார்த்தை என்ன பண்றதுன்னா, எங்க இந்த realmல வந்து இருக்கிறதுனால நான் வந்து எண்ணத்தை மாத்தினாலும் there is a witness. நான் சொன்னேன்னு சொல்லி யாரும் பார்க்கல, நான் சொன்னப்ப இல்ல அவங்க மறந்துட்டாங்க, எனக்கு தெரியாது. But there's a witness already there. There's a witness. Praise the Lord. கர்த்தர் சொல். இங்க சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, இன்னொருவனுக்காக போய் நின்று பேசுறது, உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது உன் வாயின் வார்த்தை நான் என்ன பண்ணேன், சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டார். இந்த வார்த்தை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ மாட்டியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோப்பா இருக்குது. இப்போ வந்து இந்த மாட்டுல சொல்றாரு, 5ஆம் வசனம் பாருங்க. வெளிப்பான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்து எனக்கு பிணைச்சு இருக்கிறேன். Your word. Now you have given the word. Praise the Lord. அதை பார்த்துக்கலாம். Given the word. பெண்ணா சொன்னா இதை பிடித்துக் கொள்வோம். சரிங்களா? இது வந்து மாம்சத்தின் ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியம். அதனால வேர்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். The word, என்ன சொல்ல, you are accountable. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசி நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். What is accountable? So the word I speak, right? There are two people. Flesh out running. I'm talking the spiritual. There are two people. One is God who wants to see you blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார், அது நம்முடைய தேவன். இன்னொன்று, நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார், அது பிசாசு. Okay, clear, right? இப்போ God is a righteous God. தேவன் நீதிபரர். அவர் நீதி அல்லாத காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் அவருடைய பிள்ளைதான், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீதி இல்லாத காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப நான் பேசுறேன், பேசும்போது நீதியற்ற காரியங்களை பேசுறேன். சரிங்களா? இப்ப நீதியற்ற காரியங்களை பேசும்போது என் தேவன் அதை கேட்கவே, அப்ப யார் கேட்பா? என்னுடைய எதிராளி, பிசாசா. ஓகே, இஸ் நாட் டேக்கிங் தி வேர்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டுதாச்சு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நான் பேசுறது யார்கிட்ட பேசுறேன், பிசாசு பேசுறேன். நான் தேவ பிள்ளைகள் யாரும் பிசாசு பேசுறது இல்லை. யார்கிட்ட பேசுறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுறோம். ஆனா என்ன பண்றோம், நீதியற்ற காரியத்தை பேசுகிறோம். என்ன சொல்றதுன்னா, நம்ம மாம்சத்தை பேசுற எல்லாமே ஞாபகம். Whatever you speak in the flesh, God will never hear it. Praise the Lord. அப்படின்னா சார் மாம்சத்துல இல்லையா எல்லாரும் பேசுறது இல்ல, ஆவினாலே ஏவப்படாமல். நல்ல ஞாபகம், ஆவினாலே. If the word is not from the spirit of the God into your spirit and through your spirit you speak to your body, தேவனுடைய ஆவியிலிருந்து உங்கள் ஆவியில வந்து உங்கள் ஆவியிலிருந்து உங்கள் சரீரத்தின் மூலமா நீங்கள் பேசும் பொழுது தேவன் அதை கேட்பார். நல்லா ஞாபகம். Then only his ears will be open. நம்ம நாளத்துக்கு போலாம். இன்னொரு என்ன பண்றான்னு சொன்னா வெயிட் பண்றான். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இப்போ வந்து நான் சொல்றேன், ஆண்டவரே இவங்க எனக்கு எதிராக எழுப்பிய அவ்வளோ பண்ணிட்டாங்க, நீங்க என்ன செய்யணும்? வசனம் இருக்குது, என் சத்துருக்கு என்ன பண்றேன், நிர்மூலம் போடு, ஆண்டவர் இது பண்ணுங்க, ஜெபம் பண்றேன். சரிங்களா? இந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார்.
ஆனா நான் என்ன நினைக்கிறேன், யார் கேட்பா? ஆமா, ஏன்னா வசனம் இருக்குது. பள்ளியார் பட்டம் எடுத்துரு வசம் சரிங்களா, எடுத்தாச்சு, பேசிக்கிறேன். என்ன நடக்கும்னு சொன்னா, எதிராளிக்கு நடக்கும். நடக்காம இருந்தா தப்பிச்சிங்க. நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நான் அன்னைக்கு சொன்னேன்ல, எனக்கு விரோதமா வந்தா இப்படிதான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? So now we speak unrighteousness and we witness unrighteousness. அநீதியை பேசுகிறோம், அநீதிக்கு சாட்சி எடுக்கிறோம். ஆனா யார் பேர்ல சாட்சி எடுக்கிறோம்? தேவனுடைய பேர்ல சாட்சி எடுக்கிறோம். தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனா தேவனுடைய பேர்ல சாட்சி எடுக்கிறோம். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில டைவர்ஷன். என்ன டைவர்ஷன் ஆகும் தெரியுமா? யாராச்சும் எனக்கு எதிராக பேசினாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு? I'm getting into a control. This is called witchcraft. ஞாபகம் வச்சுக்கங்க, இதுதான் வந்து பில்லி சூட். Control. I'm taking over control. That's sometimes in the church, in the meeting or ஒரு ஊழியக்காரர் மத்தியில நார்மலா இப்பல தெரியுது, because I'm not familiar with that. என்ன பண்ணுவாங்க சொன்னா, எனக்கு எதிர்த்தா பேசினா நீ அவ்வளவுதான். This is a problem. When I mention that, it's a control. இங்க தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. You have to be very careful in this. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை என்ன பண்ணுமா? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவளை, உங்களை நிந்திக்கிறவளுக்காக சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப சொன்னது யாரு? இயேசு நமக்கு போதித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி செய்வார்னா, முதலாவது செய்வார், பின்பு போதிப்பார். He will do and then he will preach. சரிங்களா? இப்போ இப்படி சொன்னவர் என் ஜபத்துக்கு எப்படி பலன் கொடுப்பார்? Praise the Lord. Be very careful. So my words, உன் வாயின் வார்த்தையால் என்ன ஆச்சுப்போ? சிக்கும் தான். You think God is answering. It was never God. Praise the Lord. Because it's never righteousness. அது நீதி இல்லை, இது ஆண்டவர் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுறாங்க? நான் எதை விதைச்சிருக்கிறேன் இப்போ? I have done something which is going to come back to me. God is not mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, போறோம் வாழ்க்கை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். பிரைஸ். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தான். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை is not his word, because you follow the word. ஆமென். தேவனுடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லை, ஆனா நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும்? சொல் தவறக்கூடாது சொன்னா, அந்த வார்த்தையை எதை நான் பிரசங்கிக்கிறேனோ ஆதாரனை போகாதபடிக்கு என்னை நானே ஒடுக்கிக் கொள்வேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இடத்துல எழுதும் போது சொல்றாருங்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ தானே, அதையும் நீ என்ன பண்ற செய்கிற. அப்ப நீ தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. பிரைஸ் தி லார்ட். That's very important to understand. அப்போ நான் எதை நான் வாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன்னா இப்பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? வாழணும். எதை நான் பேசுகிறேனோ அதை என்ன பண்ணணும்? வாழணும். நான் சொல்றாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் என்ன பண்றோம்? தவறுகிறோம். இட்ஸ் நாட் an excuse. தவறுகிறோம். ஆனா எந்த இடத்துக்கு வரணுமா? ஒருவன் சொல் தவறாதவனானால் எந்த இடத்துக்கு வரணும்? There's no excuse. ஏன்னா ஒரு வாழ்ந்து காண்பித்தார்.
மனுஷனாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மகிமையும் விட்டு மனுஷனாய் வந்து இங்கே பூரண புருஷனாய் வாழ்ந்து காண்பித்தார். அதனால சொல்லப்பட்டிருக்கு, அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு மாற மாட்டார். What he preached is what he did. Praise the Lord. ஆமென். அப்போ நான் அவரிடத்துல பேசும் பொழுது, அவர் அல்லாத வார்த்தைகளை நான் பேசி ஜெபம் பண்ணும் பொழுது, அவர்கிட்ட சம்பாதிக்கும் பொழுது, அது ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்கவே. நான் இன்னைக்கு புலம்புறோம். நீ புலம்பல்ல என்ன பண்ணிடுறது, என்ன பண்றோம் சொன்னா மாற்றம் தான் இருப்பேன், சீக்கிரம் தவறும். அதனால பூரண புருஷன் இல்லை. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். Your emotions won't spot out. பரவாயில்லையா? You get into the word. வசனத்தை வாழ்க்கை மாற்றிக்கொண்டே வாங்க. You can handle everything. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட காரியங்கள் எழுப்பினாலும் சரி, எத்தனை துரோகங்கள் எழுப்பினாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, you know how to handle. ஏன்னா வசனம் பூரண புருஷனாக இருக்கிறோம். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's very important. ஆகினால என்ன பண்ண சொன்னா, இந்த வார்த்தைகள் இப்ப நான் பேசுற காரியங்கள் எது சொன்னா நீங்க பார்த்து யோசிக்கிட்டே இருக்கணும். What you have spoken, anything that's not in line with the word of God, தேவனுடைய வசனத்துக்கு அல்லாத பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் உடைக்க. ஆமா, எல்லாம் உடைக்கப்படணும். Praise the Lord. போன வாரம் லிமிட்டட் அன்லிமிட்டட் புரியுது உங்களுக்கு? இந்த லிமிடேஷன்ல பேசுறது மாம்சத்துல இருக்கும் பொழுது, நம்முடைய எல்லை மீறும் பொழுது நம்ம என்ன பண்ண பேசிடணும். எச்சரிக்கையா இருக்கணும், உடைக்கணும். ஈஸியா சொல்றாரு, நீ உன்னை தப்புவித்துக் கொள். எப்படியா? வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், குருவி வேறொரு கைக்கும். அப்படின்னு அர்த்தம், டெத் இஸ் வெயிட்டிங். அதான அர்த்தம். அது வேட்டைக்காரன் மகனை எதுக்கு எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் வளர்க்கறதுக்கா? குருவி எதுக்கு வேட்டை ஞாபகம் கொள்ளுங்க. அப்ப ஒரு என்ன பண்றான்? கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். எப்படி விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். He's waiting. So your word helps him a lot. ஆமா, it helps a lot. Your words helps him a lot. பிசாசுக்கு நிறைய காரியங்கள் என்ன சொன்னா நாம தான். அவனை வந்து கேட்கிறான், ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னதுண்டோ? கேட்டுதான். உடனே நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குறாங்க? தேவையில்லாத காரியங்களாக பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் போது அவன் செய்தது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தையை புரட்டணும். நீங்கள் இந்த பணத்தை சாகிற நாளில சாப்பிடுற நாளில சாவதே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு. தன் சுய இச்சையை நிறைவேற்றுவதற்கு she was waiting. very important, புரிஞ்சுக்கணும். நீங்க வார்த்தைகள் என்ன தெரியுமா? it reflects your heart. every word reflects your heart. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18:23 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Praise the Lord. அதில் பிரியப்படுகிறவர்கள் praise the Lord. எதுல பிரியப்படுறீங்க? லைஃப் ஆர் டெத். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். அப்ப எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளை நான் விரும்புவேனே ஆனால், அதை நான் பேசுவேனே ஆனால், அது எங்க கொண்டு போகும்? மரணத்துக்கு நேரா. அந்த கனியை நான் புசிக்கிறேன். That's what the words have the power to produce. பண்றாதீங்க. Death or life or death, faith or fear. It has a power. வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அதனால என்ன பேசுறீங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தை பேசணும்? ஏன் பயத்த நேரத்துல ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஏதாச்சும் ஒரு சோர்வின் நேரத்துல வாயை மூடணும். ஏன் பேசக்கூடாது? ஞாபகத்துக் கொள்ளுங்க. இதுதான் பிகாஸ் உங்க வார்த்தைனால நீங்க சிக்குவீங்க. என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நிறைய பேர் I don't know what's going to happen.
அதோட நிறுத்திடுறாங்க. சொல்லணும், I don't know what's going to happen, but I know the will of God will happen. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, அதுவும் நிறுத்திடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல, உடனே கண்டினியூ பண்ணி சொல்லுங்க. ஒண்ணு தெரியும், தேவ சித்தம் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும். சொல்லுவோம், வெரி இம்பார்ட்டன்ட். வார்த்தை என்ன பண்ணி ரிலீஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா it has a power. மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what I going to speak? நிறைய நேரத்துல என்ன ஆயிடுச்சு சொன்னா, பிசாசான தந்திரத்துல காரியங்கள் என்னன்னா, he will make you in such a way, அல்லது சூழ்நிலை அப்படி உண்டாக்கி he makes you to speak. சிக்க வைக்கணும். So என்ன பண்ணணும், நீங்க பேசணும். இது ஒண்ணுமே ஆகாது. நம்ம தலையிலிருந்து இதுதான், இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இவன் ஒரு நாளும் ஒன்னும் செய்ய போறது இல்லை. என்ன பண்ணிருக்க நம்ம கொடுக்கணும். என்ன சொன்னா, இதுல என்ன திரும்ப இருக்கும் சொன்னா, இதை சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அரசாங்கம் எல்லாம் கரெக்டடு, ஒன்னும் பிரோஜனம் இல்லை. ஆனா என்ன எதிர்பார்ப்போம், நல்லா இது ஆட்சி கொடுக்கும். ஆனா சொல்றது எல்லாம் now what will happen is your words are enough for him. இந்த வார்த்தையானது உங்களுக்கு எதிராக இருக்கும். இந்த வார்த்தையானது எதிராக இருக்கும். நன்மையானது வரும்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை எதிராக இருக்கும். சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் அவன் பேரு accuser of brethren. Praise the Lord. யோபு காரியங்கள் வரும்பொழுது அவன் என்ன பண்றான், நீங்க பண்ணிருக்கீங்க சொல்லி உங்களுக்கு there's nothing to accuse. So அவன் என்ன சொல்றான், he was trying to say God you're protecting, you are providing. ஆனா நீங்க அவனை வேலை அடிச்சிருக்கீங்க, ஆண்டவரே நீங்க அவனை ஆஸ்வதிச்சிருக்கிறீங்க. there's nothing to accuse. அதெல்லாம் ஞாபகத்து பண்ணணும். ஏன்னா there was not even an accusation to say. எல்லாம் என்ன பண்ற, ஆண்டவன் சொல்றான், நீங்க நல்லா வச்சிருக்கிறதுனால அவன் செய்யறான், நீங்க கொடுக்கறதுனால அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லி எடுக்கல கைய பாருங்களேன் என்ன சொல்ல போறான். அப்படிதான் கொண்டு வரணும் அவங்களுக்கு. So what is his focus? To destroy you. சாத்தானுடைய வேலை என்ன, அழிக்கணும். இப்ப அவன் என்ன பண்ண, சூழ்நிலை கொண்டு வரும் பொழுது வெளியே வைஃப் சொல்றா, என்னவா நீ செத்து போன்னு சொன்னா பரவாயில்ல, எப்படி சாகும் தேவனை புரியுதா? ஆனா வாயில என்ன வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இது ரொம்ப முக்கியமானது. When you are down, that is the time you have to be very careful of the words that flow. Praise the Lord. Don't allow எவ்வளவு உள்ள குமரல் இருந்தாலும் வாயில விடாதீங்க. Till it comes out. ஞாபகத்தில் பாருங்க, வெளியே வர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, வெளியே வந்தாதான் அது ஆசீர்வாதமா மரணமா என்பது தீர்மானிக்கப்படும். உள்ள இருக்கிறப்ப இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதான் போட்டிருக்க. அப்ப என்ன இருக்குன்னா, நம்ம பேசுறோம் பாருங்க, நம்ம ஆசைப்படுறது வேற இருக்கலாம், ஆனா ரியல் என்னன்னு சொன்னா புரிய இப்படிதான். some people எழுதுறது அந்த சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு தங்களை என்ன சொல்றது, பலவீனமா காமிக்கிறது, தங்களை இல்லாதவங்க போல காமிக்கிறது, தங்களை என்ன சொல்றது யாருமே இல்லாத போல பேசுறது, இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ண சொன்னா பிரியப்படுறதுனால அந்த கனியை சாப்பிடுவாங்க. till the end. till the end முடியாது வேற. ஏன்னா என்ன அறிக்கை பண்ணுங்க அது மாதிரிதான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். What if your words have power to produce life and death or faith or fear? அடுத்தது, our words have power to manifest us to others. மற்றவரிடத்துல நம்மை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 36, 37. மத்தேயு 12, 36, 37. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் 36:37. Matthew 12:36-37. மனுஷர் பேசும்
வீணான வார்த்தைகள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் சொல்றேன், பேசும்பொழுது எனக்கு என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லை, எனக்கு யாரும் தெரியாது, there's nobody to help me. இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து எனக்காக மறைக்கல, கிறிஸ்து எனக்காக உயிரோட எழுப்பல, கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசல, கிறிஸ்து அவர் வந்ததுனால என்னோட நான் பிள்ளைய மாற்றப்படல, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறோம், கர்த்தரை என்ன பண்றோம், நம்ம இப்போ பொய்யனாய் மாற்றுகிறோம். புரிஞ்சுக்கணும், வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வாட் ஆர் ஸ்பீக்கிங், பிரைஸ் தி லார்ட். என்ன பண்றோம், நம்ம அவரை மட்டுப்படுத்துறோம். அப்போ இப்ப நம்ம என்ன தீர்க்கப்படுகிறோம், குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறோம். ஏன்னா பரலோகம் எப்படி நம்மை பார்க்கும் என்று சொன்னால் குற்றவாளியாக பார்க்கும். ஏனென்றால் எல்லாமே நமக்கு கிறிஸ்து இயேசுவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு எது வேண்டுமானாலும் அதை செய்வதற்கு அவர் நமக்காக காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த என்ன சொல்ற, தமிழ்ல அந்த வார்த்தை சொல்ற, ஆங்கிலத்தில் வைனி எதுக்கெத்தாலும் ஆமா ஒண்ணு இல்லை, என்னை மட்டும் யாரும் நேசிக்க மாட்டேங்க, ஆமா எல்லாம் அங்கதான், எனக்கு மட்டும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. இந்த தமிழ் சொல்றதுக்கு அது என்ன சொல்றது, அதேதான், எதுக்கெத்தாலும் யார் இது பண்ணாலும் ஆமா. புரியுதாங்களுக்கு? இந்த டீம் எல்லாமே எங்கன்னா குற்றவாளிகள். forgetting there's a great God. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். பவுல் சொல்லும்போது என்ன சொல்றார்? See the confidence. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எனக்காய் தந்தார் என்றவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? See that's a confidence. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே லிஸ்டே இருக்குது. அடிக்கப்பட்டதுல இருந்து, கப்பல் சேதத்துல இருந்து, அவமானப்படுத்துறதுல இருந்து எல்லாமே இருக்குது, பலவீனத்துல எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? ஏன்னா என் பலவீனத்துல என் பலன் அவர், என் அவமானத்துல என்னை தூக்கி எடுக்கிறவர் அவர், நான் விழுந்து போகும் பொழுது என்னை தூக்குறவர் அவர், நான் இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு இருக்கிறவர் அவர். நான் கப்பல்ல போகும் பொழுது என்னை பாதுகாக்கிறவர் அவர், சேதத்தில் இருந்து. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சியாக இருக்க வேண்டுமானால் என்னை சாட்சியாக நிறுத்துகிறவர் அவர், அவருடைய கிருபையானது எனக்கு போதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிவைன் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வாய் வார்த்தை என்ன சொல்லும் பொழுது சில நேரத்தில் you have to be very careful about what you speak. பேசுறீங்க வச்சுக்கலாம், பேசும்போது அது என்ன சொல்ல, நீங்க என்னைக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அவங்க கிட்ட இருந்து? உதவி வேணுமா இல்ல உதவி வேண்டாம்? எது வேணும் உங்களுக்கு? வாட் இஸ் தட் யூ வாண்ட்? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என்ன பேச போறீங்க? If you want, then speak the truth. Praise the Lord. Praise the Lord. You are a blessing to me. Praise the Lord. That's what you want. Praise the Lord. என்ன வேணும் உங்களுக்கு? Your words is what that you speak. இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான், அவங்க திருந்தது. Praise the Lord. என்ன because நீங்க என்ன சொல்லலாம், திருந்தா நல்லா இருக்கும். But what your heart is, திருந்தா நல்லா இருக்கும்ல, என்ன வேணும் உங்களுக்கு? The person, how should it be to you? அந்த மனிதன் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? இந்த பொருள் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? இந்த படிப்பு உங்களுக்கு என்னவா இருக்கணும்?
நீங்க உங்களுடைய வாகனம் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? உங்களுடைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுடைய வேலையில இருக்கிறாங்க, பாஸ் இருக்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்க விரும்புறீங்க? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to speak. Praise the Lord. If you are going to speak what you see, காண்கிறபடி பேசுவோமே ஆனால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. வார்த்தையின்படி பேசினால் அதுக்கு பேர் விசுவாசம். Hallelujah. Glory to God. Very important, very clear. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசணும்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். லாஸ்ட் டேல நிக்க போறோம். அந்த வார்த்தை எல்லாம் வெளியே வர போகுது. இங்க அனுபவிக்கணும்னு சொன்னா வார்த்தையை மாத்தணும். வார்த்தையை மாத்தணும். Praise the Lord. இருக்கு அதே எல்லா உலகத்தார் பேசுறது போல அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது? வார்த்தைகளை பேசுறதுல அர்த்தமே கிடையாது. You are the world changers. சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள், உங்கள் காரியங்களை மாற்றுகிறவர்கள் நீங்க. அப்ப நீங்க என்ன பேசணும்? தீர்மானிக்கணும். See, words are very important. அடுத்தது, our words have the power to create or bring forth. ஆமா, ஞாபகம் வார்த்தையானது உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமா, பல என்ன சொல்றதுன்னா பலன் கொடுக்கிறது, பெற்றெடுக்கக்கூடியதா இருக்கிறது. வார்த்தை ஒரு விதையை போல, சரிங்களா? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். மாத்தியதும் கிடைக்காது. Praise the Lord. வாசிக்கலாம். சொல்ல வாசிக்க ரொம்ப பெருசா இருக்கு, நான் நிறைய போகிறதுனால. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 31 33 அதுல சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கிறேன். இது எங்க சொன்னது 10 சொல்றது ஸ்பைஸ் அனுப்புறாங்க. போய் பார்த்து 12 பேரு போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த 10 பேரு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அவனோட கூட போய் வந்த மனிதர் என்ன சொல்றாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நல்லா பாருங்க, அந்த ஜனங்களோட நம்ம என்னது எதிர்க்க நம்மால கூடாது. இரண்டாவது, நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவான்கள். என்னாகும் 13 31 33 எல்லாத்தையும் படிக்க வேணா, நான் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அடுத்து அவங்க வார்த்தை சொல்றாங்க, அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். சரிங்களா? அடுத்தது, அந்த ஜனங்கள் மிகப்பெரிய ஆட்கள். அடுத்தது, அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரை கண்டோம். சரிங்களா? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இதை சொல்லிட்டு, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். When you speak the words which is not of God, தேவ வார்த்தை அல்லாத வார்த்தை பேசும்போது அதுக்கு பேரு துர்ச்செய்தி, நற்செய்தி. You can say I'm speaking reality. இருக்கிறத பேசுறேன், இருக்கிறத பேசுறது அழைக்கல, அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னா நீ பார்த்துட்டு வந்து மட்டும் சொல்லு. அவதான் சொன்னேன் எப்படிப்பட்ட தேசம் கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா பேசுறதெல்லாம் ஆப்போசிட். ஏன் ப்ராப்ளம் சொன்னா அவங்க என்ன தெரியல, வாட் இஸ் ஸ்பீக்கிங். இப்ப இது பேசுறதால என்ன நடந்தது? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா 14:1 Numbers 14:1 அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு துக்கம் உண்டாயிடுச்சு? ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க the promised land, வாக்குத்தத்தம் தேசம். ஏன்னா பாலும் தேனும் ஓடுற தேசம். அந்த தேசத்துடைய குட் ரிப்போர்ட் வெயிட் பண்றாங்க. இவங்க துர்ச்செய்தியை கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பேசல, தங்கள் சுயத்தை பேசினார்கள். They spoke from their heart, not the word of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை. You don't speak from your mind. You don't speak what you perceive. உங்க மண்ணில் என்ன இருக்குது, நீங்க என்ன இருக்காங்க அதை பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னது என்ன? ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது என்னது? Praise the Lord. இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது ஆசீர்வாதமான தேசம் அதான் சொல்லி கொடுக்கிறார். அப்போ எதை பேசணும்? தேசத்தை பார்க்க போகும்போது தேவ வார்த்தையில பார்க்க கற்றுக்கணும். Praise the Lord. அந்த தேசம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாக்குத்தத்தம் நடக்குமா நடக்காதா,
அவன் இப்படி இருக்கானே, இந்த மாதிரில சூழ்நிலை இருக்கு, அது அப்படி இருக்குது, இது நமக்கு நடக்குமா, இதெல்லாம் அவன் கேட்கல. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னதை தானே கேட்கல. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இதை தியானிங்க. பிரைஸ் தி லார்ட். கதை இதுல உள்ள காரியங்களை தியானிங்க. எப்படி இருக்குங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓ, from nothing God is going to make me like something. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்க போறேன், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க போறேன், இதை பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி, ஏது, என் நிலைமை என்ன, எனக்கு என்ன இருக்கு, படிப்பு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, அதை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14:11 பாருங்க என்ன இருக்குது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். Praise the Lord. Hallelujah. See this up. புரியல நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க, பிரஸ்டீஜ் சொல்றோம். The name of God is at stake. His word is at stake. Amen. அவர்தான் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன். Praise the Lord. அவர் சொன்னார். Praise the Lord. இப்ப நம்ம வேலை ஆயத்தமாகிறது தான். Praise the Lord. அவரோடு கூட போறதுக்கு எந்த வழியில கொண்டு போறாரு, எப்படி கொண்டு போறாரு, அதோட போறதுக்கு நம்ம ஆயத்தமாக்கணுமே தவிர இங்க உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியங்கள் குறித்து பண்ணக்கூடாது. இப்ப என்ன ஆச்சுன்னா பிரச்சனை நிறைய அவங்களுக்கு புரியாது. ஜனங்கள் தூக்குறது அது ஒரு பகுதி, கொல்ல போறாங்க, அந்த இதை கல்யாணம் கொள்றதுக்கு இவங்க பண்ணல. அந்த துர்செய்தி வந்த மாத்திரத்துல நான் பார்த்ததுதான். இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, வாங்க உடனே போலாம். ஆனா ஜனங்க கேட்க மாட்டாங்க. இதே எனக்கு புரியலங்க. நம்ம புரியுது காரியங்கள் கொண்டு வரேன் எல்லாம் பார்த்தேன். 10 பேர் ஒன்னு சொல்றாங்க, 2 பேர் பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, come let's go now, it's a beautiful land, ரொம்ப அருமையானது, பால தேனோட தேசம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, அப்படியாக்க இப்படியாக்க, வாங்க let's go now. அத கேட்கல, துர்ச்செய்தி கேட்டார். பிரைஸ் சொல்றோம். there's a problem. அம்மா இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாக்குத்தத்தமும் இருக்கிறது, சூழ்நிலையும் இருக்கிறது, உங்களுக்கு சூசிங்ல தான் ப்ராப்ளம் இப்போ. ஆமென். சூசிங் இஸ் a problem. ஒண்ணு நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அடுத்தவங்க அது பாதிக்கும். அந்த பயத்தை உண்டாக்குனது எல்லாரையும் பிடிச்சிருச்சு. ஆமா, சரி சொல்லுவோம். மோவாபியர் ஆமா கிதியோட கூட கிளம்பி வராங்க யுத்தத்துக்கு. 32,000 பேர் கிளம்பி வராங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, யாருக்கெல்லாம் பயம் இருக்குது எல்லாம் திரும்பணும். 32,000 வந்தாங்க, 22,000 பேர் வந்து திரும்பிடுறாங்க, 10,000 தான் இருக்கிறாங்க. அப்போ யுத்தத்துக்கு வந்தாங்க, ஆனா உள்ள நடந்தது புரியுதவங்களுக்கு. அப்போ இவங்க சூஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா 2 பேரும் குட் நியூஸ் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு 10 பேர் மட்டும் எடுத்தாங்க? ஏன் ப்ராப்ளம் சொன்னா வாசிக்கலாம். The words we are not able to speak is because the biggest problem is this. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் 35ஆம் வசனம், Matthew chapter 12 verse 34-35. ஏன் அந்த விசுவாச வார்த்தையை பேச முடியல? 12:34-35. பெரிய பாம்புக்குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எதனால பேசுது? Praise the Lord. So இந்த 10 பேர் பேசுறது கேட்டாங்க, 2 பேர் பேசுறது கேட்கல. ஏன்? அங்கதான் போட்டுருக்குது. என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? ஹார்ட் ப்ராப்ளம். புரியுதா? அப்போ இவங்க சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வேல? The heart was not ready. என்ன ரெடி இல்லைன்னா புரிஞ்சுக்கணும், தேவன் பலத்த கிரியைகளை செய்ய வல்லவர் என்பதை இவங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளல. இவங்க பலத்துல எடுக்கிறதுக்கு காத்திருந்தாங்க. That is the biggest problem. அதுதான் ஆண்டவர் இதோட பேசும்போது சொன்னாரு, இந்த ஜனம் என்ன சொல்லும், என் பலத்தினாலே நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லும், அன்பலத்தையும்
Praise the Lord. He will not give his glory to another. Man wants glory. ஆமா, அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, செய்தி சொல்றவன் அவங்கள பத்தி சொல்றான். இவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு, நம்ம ஒண்ணு இல்ல. நீயா ஜெயிச்சுட்டு வந்த பாருங்க, யார் அற்புதம் செய்தது? ரட்சிக்கப்பட்டோமே பிசாசு நாம ஜெயித்தோம். ஒருவர் கல்வாரி சிலுவையில ஜெயித்ததினாலே, அவரை விசுவாசித்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ பிரச்சனைகள் மட்டும் ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணோம்? It's a problem. It's a hard problem. Amen. இது சரியில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். 35வது வசனம். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமென். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். சோ இது என்ன இருக்குது? நல்ல பொக்கிஷமா இருக்கா, கெட்ட பொக்கிஷம் ரொம்ப முக்கியம். என்ன உள்ள இருக்குது? What is inside? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன உள்ள இருக்கு உங்க இதயத்துல ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா உங்க இருதயம்ல என்ன இருக்குதோ அதுதான் விரும்புவீங்க. கோபம் வருது, சரிங்களா? கோபம் வருது. இந்த கோபம் வரும்போது பாத்துட்டீங்களா என்ன சொல்லுவீங்க? நான் தப்புன்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? இல்ல, யாருக்கும் கோபம் வராத ஆள் போடுறது, நான் மட்டும் தான் போடுறது, இது மட்டும் தான் கோபம் போடுறது. ஸ்தோத்திரம். அடுத்தவங்க என்ன பண்ணுவோம்? ஆமா இல்ல, ஏன் கோபம் வருது? அடுத்தவங்க சரியில்லை, அடுத்தவங்க தப்பு, அதனாலதான் எனக்கு கோபம் வருது. புரியுதவங்களுக்கு? அப்ப இருதயத்துல என்ன நினைச்சிருக்காங்க? கரெக்ட், ரைட். கரெக்ட்ன்றது ஒன்று. நான் I'm something. I have a pride in me. மறந்துடாதீங்க, எனக்குள்ள ஒரு பெருமை. என்ன பெருமை? I'm better than that. இல்லைன்னா குறை பேச மாட்டேன். If I find somebody is better than me, குறை பேசணும்னு நினைக்கிறீங்க, பொறாமைப்படுவேன். புரியுதா உங்களுக்கு? So what happens is I feel like something. So என்ன பண்ணுவேன்? வந்து எதுக்கு கத்துறேன்னு தெரியாம கத்துவேன். பார்த்துருக்கீங்களா? கத்தியெல்லாம் முடிச்சவங்க தான் உட்காந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லாதது கத்திடும். ஆமா, எதுக்கு பண்ண? ஒண்ணுமே உதவாது, எதுவுமே உதவாது. பட் வி பிஹேவ் லைக் தட். பிரைஸ் லார்ட். ஏன்னா இருதயம் என்ன இருக்குது? பொல்லாத மனுஷன் பொல்லாத உள்ள என்ன இருக்குது? ஃபுல்லா மாம்சம் இருக்குது, ஃபுல்லா வச்சுக்கிட்டு. இப்ப ஆவிக்குரிய வச்சுருக்காரு, வேஷம் வேணா போடலாம். ஆமா, ஆவிக்குரிய வேஷம் போடலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் உள்ள இருக்க பொல்லாது. சோ உள்ள பொல்லாது இருந்ததுன்னா உங்களால நல்லதை எடுத்து கொடுக்கவே. அப்ப அந்த இருதயத்திலிருந்து வருகிறது எல்லாமே you can say Jesus, ஆனா அது கரப்டட். ஞாபகம் வச்சுக்கீங்க. If your heart is not right, if your heart is full of all the dirty things உள்ள, புரியுதா உங்களுக்கு? நம்ம நிறைய என்ன நினைப்போம்னா, அந்த பாவம் இந்த உடனே இந்த தப்பா பண்றதா இதை பெருசு அதுதான் யோசிப்போம். இல்ல, பொறாமை, பெருமை, கசப்பு, வெறுப்பு, வீண் காரியங்கள், வீண் பேச்சு, இதெல்லாம் உள்ள இருக்குது. அவதூறா பேசுகிறது, ஸ்லாண்டரிங், இதெல்லாம் இருக்குது உள்ள ஹார்ட் உள்ள. இப்ப இதுல இருந்து ஜீசஸ் சொன்னீங்கன்னா, that Jesus is not the holy one, it's a corrupted one. புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, that prayer is not going to be the holy one, it's a righteous prayer, it's going to be a corrupted one, because your heart is full of what? Praise the Lord. என்ன புள்ள? அந்த இருதயத்தை நல்ல பொக்கிஷத்தினாலே, ரொம்ப முக்கியம், நல்ல பொக்கிஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். இப்போ அலெக்ஸ் பிரதர் இருக்காங்க, சரிங்களா? வச்சுக்கோ. இப்போ அவரை குறித்து வெளியே நான் எப்படி வேணா இருக்கலாம், பட் இன் மை ஹார்ட் வாட் இஸ் தட் ஐ ஹேவ்? ரொம்ப முக்கியமானது என்ன இருக்கு இருதயத்துல? If I'm not going to have a good report about him, அவரை குறித்து நல்ல ஒரு காரியத்துல இல்லைன்னா, நான் சொல்லுகிற praise the Lord, it's a corrupted one. நீங்க வேதத்தை வாசிக்கலாம், ஆண்டவர் சொல்லுது. ஏன்னா இருதயம் என்ன இல்ல இல்ல, அவர்கள் தங்கள் வாயினாலே துதிக்கிறார்கள், அப்படி இருதயம் எங்க இருக்கு? ஆமா. இன்னொரு வசனம் பார்த்தேன், அது வந்து எப்படின்னா, சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க வீட்டுக்கு,
நீ போய் சாப்பிடும் போது என்ன பண்ண, ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவன் சொல்றான், ஆனா அவன் இருதை என்ன பண்ணல, நீங்க அதை எடுத்து வச்சிருந்தீங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23 பாருங்களேன். Proverbs 23:7. See, there are all these things is already the word of God. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயம் என்ன பண்ணல? பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா இருதயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட் மட்டும் போச்சுன்னா ஆகாதாங்க. ஆமென். இப்போ என்ன ஆகுது? நல்ல பொசிஷன் இல்ல. So whatever I bless, it is corrupted. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் என்னாச்சு? தீட்டுப்பட்டது. நீங்க எல்லாம் சுத்தம் இல்லை. இங்க சுத்தம் இல்லை. வெளியே என்ன வேணா பண்ணலாம் விஷம். There be no power. வல்லமை இருக்காது. ஏன் வல்லமை இல்லைன்னு சொன்னா, it's not right here. தீட்டுப்பட்டது. என்ன சொன்ன, எல்லாமே என்னது? தீட்டு. தீட்டு என்ன சொல்றது? பட்டம் வந்து எதை தொட்டாலும் என்னது? மறந்துடாதீங்க. அதனால lot of problems, lot of things are happening. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரொம்ப முக்கியமானது என்னது? வேர்டுக்கு your heart. So preparing the heart is very important. So வார்த்தைகள் வல்லமை உள்ளது. நம்ம பார்த்தோம். The word வந்து பாத்தீங்கன்னா சொன்னா it is very powerful. ஆமா. It produces life and death. ஜீவனும் மரணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா it has a power to manifest us before others. மற்றவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது உருவாக்கக்கூடியதாய், அது கொண்டு வரக்கூடியதாய், ஒரு விதையை போல அது என்ன வார்த்தை விதைக்கிறோமோ அதை என்ன பண்ண முடியும், அதால கொண்டு வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை விசுவாச வார்த்தையை மாற வேண்டுமானால் இருதயம் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். Praise the Lord. If the heart is not prepared, then there's no power in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ நம்ம வந்து heart prepare பண்ணிக்கணும் வெச்சுக்கோ. Let me move forward. Our heart is prepared. Now the word of faith. முதல் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ விசுவாச வார்த்தைகள் கடந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா யூஸ் பண்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. Praise the Lord. அப்ப where is the word? It is in your mouth. It's in your heart. Praise the Lord. என்ன போட்டுருக்கு? ரோமர் 10:8 இதான் நம்முடைய மைய வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. Praise the Lord. In your mouth and in your heart. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதை நம்ம எண்ணிக்கொள்வோம். ஓகே? அதுதான். So your heart is full of the word of God. தேவனுடைய வார்த்தையினால இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தா இருதயத்தின் நிறைவான என்ன பேசுறோம்? வாய் பேசுறோம். So word is ready. நல்லா புரிஞ்சுங்க. Ready. ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உடனே என்ன சொன்னா, you will speak the word because you are ready. This is a word of faith. நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த விசுவாசத்தை வார்த்தையை இதான் பிரசங்கிக்கிறோம். So what you speak, praise the Lord, is a word of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசணும் சொன்னா சத்தியத்தை பேசுகிறோம். மறந்துடாதீங்க, it is not my own word, it is the truth. It's a rhema. Praise the Lord. கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, வசனத்தை தான் கொடுக்கிற சத்தியத்தை பேசுகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது அதெல்லாம் தெரிந்த வசனம், அந்த கடைசி வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். சொல்றேன். சரி, எப்ப நடக்குதுன்னு சொன்னா இந்த வசனம் என்ன பண்ண கூடாது, உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக நீ அதை வந்து இரவு பகல் என்ன பண்ணணும், தியானிக்கணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்படுது எதற்கு? வாசிக்கிறதுக்கு இல்ல, அதை தியானித்து உங்க வாழ்க்கையாய் மாற்றுவது. இருதயத்துல நிறைவா இருக்கிற வார்த்தை. அப்போ சூழ்நிலை வரும் பொழுது உடனே என்ன பண்ண சொன்னா, என் வார்த்தை வாயில் புறப்படும். யாராவது நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வரும்பொழுது, எதிர்மறையா பேசும் பொழுது உடனே என்ன உடைய வாயில உடனே வந்து அதே எதிர்மறையா பேச மாட்டோம், அதே நெகட்டிவ் பேச மாட்டோம்.
கர்த்தருடைய வார்த்தையை பேசும். The word of faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமா, வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே நான் சொல்ல உங்களுக்கு இருக்கிறேன், நான் யூஸ் பண்ற வேர்ட் எப்பவுமே சொல்லுவேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் காரியம் இப்படிதான் இருக்கும். Praise the Lord. அது சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசலாம், இல்ல நடந்த காரியங்கள் இருந்து பேசலாம், சூழ்நிலை இருந்து பேசலாம். அதெல்லாம் அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா சத்தியம் இல்லை அது. பிரைஸ் லார்ட். அவங்களுக்கு நடந்ததுனால எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு. பவுலுக்கு சரீரத்துல முள்ளு கொடுக்கப்பட்டதுனால எனக்கு முள்ளு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ் லார்ட். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம சிக்கிடாதீங்க வாய் வார்த்தையில. ஆமா, ஒரு பலவீனம் வந்துருச்சு, நீங்க ஜெபம் பண்றீங்க, சுகம் வரலன்னு உடனே சொல்லிடாதீங்க, பவுலை போல எனக்கு கர்த்தர் சரீரத்துல முள்ளு கொடுத்திருக்கிறார். Don't say. Praise the Lord. இல்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Learn how to deliver yourself. The words of faith. நம்ம அதை பின்பு பார்க்க போறோம். அதுல வல்லமை. First get into the word of faith. வசனத்தை உள்ள நிரப்புங்க, சத்தியத்தினால நிரப்புங்க. மண்டறிவுல இல்ல, இருதயத்துல இருக்கணும். வெளிப்பாடு உண்டாகணும். ரொம்ப முக்கியம். சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன காரியங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு தியானிக்க சொல்லி. So what is that I have in my heart about me? ரொம்ப முக்கியமானது. உங்களை குறித்து இங்க என்ன இருக்குது உங்களுக்குள்ள, அது ரொம்ப முக்கியம். என்ன பாக்குறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி? ஸ்பீக். வசனம் சொல்றீங்களா? ஓகே, நம்ம சிறுல இருந்து கேட்போம். ஆமா, ஓகே. ஏது உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. நிதானமா சொல்லுங்க. ஃபீல் ஃப்ரீ. நான் பைலட் ஆகணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பாத்தீங்களா, இதான் நான் என்ன பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறேன், வேர்ட்ல பேசிட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே அப்படி தான் வந்தோம். The problem is I don't even know who I am. முதலாவது நான் பேசணும், நான் யாரு? புரியுதா உங்களுக்கு? I'm a child of God. I'm the ambassador of Christ. I'm seated with Christ. I have all things I can do through Christ. Praise the Lord. இதான் நானு. இதை கொண்டு அவசரம் பாருங்க, தம்பி பைலட் ஆகணும், இல்லை ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். இதை கொண்டு who am I is what I am. With this identity I will find out everything I do. இந்த ஐடென்டிட்டியில இல்லாம நான் செய்யும் பொழுது என்ன பண்ணுகிறேன், மாம்சத்துல செயல்படுறேன். ஏன்னா இந்த ஐடென்டிட்டியில என்ன தெரியுமா உங்களுக்கு தைரியம், சகலமும் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமா, if this is what God has put in my heart, என் இருதயத்துல கர்த்தர் போட்டிருக்காருன்னு சொன்னா, புரியுதா உங்களுக்கு? என் இருதயத்துல ஆண்டவர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இருதயத்துல போட்டிருக்காரு ஆண்டவர், அவனுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குகிறார். கிளியரா? இப்ப உள்ள போட்டிருக்காருன்னா இப்ப எப்படி ஆகுறது? நம்ம கோச்சு போனோம், இதை போனோம், நம்ம மைண்ட்ல வருமா இல்லையா? இந்த மாதிரி கேம் போகணும், இதுமே. ஸோ ஃபர்ஸ்ட் தான் வரும். இதான் ப்ராப்ளம் இன்னைக்கு. இப்ப நான் யாரு? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'm a child of God. Then who am I? He is my father. Who am I? All things have been given to me through Christ. கிறிஸ்துவினாலே எனக்கு சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, இதுதான் கர்த்தர் விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குற கர்த்தர் தேவைன்னு சொல்றேன். ஆண்டவரே, நான் உண்டாகும்படிக்கு கிருபை உண்டாவதாக, எல்லா அனுகூல வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக. Now what I'm doing? Speaking. Praise the Lord. So first of all I must know who am I. I must know who my God is. நான் யார் என்று தெரியும் கிறிஸ்துவுக்குள். என் தேவன் யார் என்பது தெரியணும். என்னை எதற்காக அவர் வைத்திருக்கார் தெரியணும். அவரால் எனக்கு என்ன உண்டாயிருக்கு எனக்கு தெரியணும். Amen. Then what am I going to speak? Praise the Lord. சூழ்நிலை போகும் பொழுது என்ன பேச போறேன்? தடுமாறும். ஏன்னா யாரும் எனக்கு தெரியல, எங்க அப்பா யாருக்கும் தெரியல. அடுத்தது எங்க அப்பா எங்க அப்பாவால் என்னால என்ன செய்ய முடியும் தெரியல. எனக்கு பூமியில எதற்கு வைத்து இருக்கிறார் சரியா புரியும். Praise the Lord. இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு? ஃபுல்லா வந்து என்னாச்சு, எல்லாம் வேர்ல்ட்லி அந்த குள்ள போயாச்சு. இப்ப அந்த பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன வந்து இதெல்லாம் பேசும்பொழுது விசுவாச வார்த்தை இல்ல, நார்மல் டாக்.
அவர் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே, because you're not speaking the words of faith, you're not able to create things. ஆமென். மரணத்தை வெளியே அனுப்பணும்னு சொன்னா ஜீவனை பேசணும். You have to create things. So first of all, I need to know. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என் பேச்சு பிரசங்கம். அப்புறம் பேசுறது என்ன? நான் அறிக்கையிடுறது என்னது? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலும் பலத்தினாலும் சொல்லப்படுது. The words you speak are spirit and they are life. நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள், நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் என்னது? ஆவியாவும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லி இயேசு சொன்னார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணுது? மனுஷன் ஞானத்துக்குரிய ஆமென். சோ பேசும்போது not according to the flesh. மனுஷனுக்கு ஏத்த மாதிரி, உலகத்துக்கு ஏத்த மாதிரி. See, this is a trend. இன்னைக்கு அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சிக்கப்பட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இது ஸ்கூல்ல காலேஜ்ல சிக்கிட்டு, ஏன்னா they want to என்ன சொல்றது, அந்த உலகத்தினுடைய இந்த ட்ரெண்ட் எல்லாருமே அப்படியே போறாங்க. சோ இவங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி பேசணும், அதே மாதிரி இருக்கணும். ஆமா, இல்ல you won't get friends. ஆமா. சோ என்ன பண்றாங்க? எல்லாரும் சிக்கி தவிக்கிறாங்க. There's no answer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? சொல்லி கொடுக்கல. The words that you speak, ஆவியிலும் பலத்திலும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருதயத்தை எங்க வைக்கணும்? தேவன் மேல வைக்க தெரியும், சொல்லி கொடுக்கணும். கர்த்தரோட சேர்ந்திருக்க கற்றுக் கொடுக்கணும். எது எனக்கு விருப்பமானது ஞாபகம். When God is lifted up in your life, He will draw all things unto Him. ஆமென். நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லோரையும் என் அண்டையில, you don't go looking for people, God will draw the people towards you if God is lifted up in your life. Praise God. Teach பண்றது. ஆமா. You know something? You excel in your place. நீங்க உங்களுடைய அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையினாலே, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் பெருகும் பொழுது யாவரும் உங்க அண்டையில வருவார்கள். Because He is lifted high and above. நீங்க சொல்லுவீங்க, இது என்னால் உண்டானதல்ல, தேவ கிருபையே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You are lifting Him up. The words of faith. You speak the words of the Lord. இதை பத்தி பேசணும். என்ஜாய் பண்ணணும். கர்த்தர் காரியங்கள ரோமர் 10:10 பாருங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம். ரோமன்ஸ் 10:10. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். First in your heart. It's very important. Your heart is very important. இங்க விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம் என்னது? அறிக்கை. So prepare your heart. இங்க prepare பண்ணணும் first. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ரோமர் 10:16-17 பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல, சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லி, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கேட்டாங்க. ஆனா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ரொம்ப முக்கியம். கேட்டாங்க எல்லாரும் விசுவாசிக்கணும். சோ விசுவாசத்துக்கு சொல்லப்பட்டது என்ன? நம்பப்பட்ட உறுதி காணப்படாதவனே நிச்சயம். You just have believing God. You just believe that is your life, and that's what God said. அது ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். பேச ஆரம்பிக்கிறோம். Praise the Lord. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும் சொல்லும்போது கேட்கிறதுனால, நான் வச்சுக்கிறேன், கேட்கிறதுனால வரும். எதை கேட்கிறதுனால? வசனத்தை. Your faith should not be anchored in any other thing. விசுவாசம் சொல்லிடாதீங்க. கிறிஸ்துவின் வார்த்தையிலே
அஸ்திபாரத்துல நின்றால்தான் அதுக்கு பேர் விசுவாசம். நீங்க நினைக்கிறது போறது வரதுல நிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. It should be anchored in the word of God, in Christ. Praise the Lord. Amen. ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை தொடங்குற முடிக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால வசனம். Why you read the word of God? Because you need the word inside. Because then you believe the word. Praise the Lord. அப்பொழுது உடைய விசுவாசம் என்ன பண்ணும்? பெருகும். ஆமா. அதற்கு ஸ்தோத்திரம். Once you have the word of faith, the next one you have to do is believing and confessing. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய உண்மையிலும் கர்த்தருடைய கிருபையிலும் என்ன பண்ணுங்க? நின்று கொண்டு அறிக்கை செய்யணும். சரிங்களா? இதுல என்ன ஆகணும்னா இன்னொரு காரியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தோட வார்த்தை எடுத்துட்டு விட மாட்டோம். அதை நின்று கொண்டு தேவனுடைய அவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை போதுமானதுன்னு சொல்லி நின்று அதை அறிக்கை செய்துட்டு வேற இல்லை, மேனிபுலேட்டிங். ஓகே, மேனிபுலேஷன் கம்ஸ். இதான் மாம்சம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக செய்யலாம். You don't wait. பொறுமையா இருப்பாங்க. பாரமான யாவை தள்ளி, நெருங்கில் இருக்கிற பாவத்தை தள்ளி, விசுவாசத்தை தொடங்குற முடிப்பா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவுள். Wait for God. நம்ம இந்த ரீலே பாத்தீங்கன்னா எல்லாம் டீம் ஓடிட்டு இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு டீமுக்கு ஆன்சர் அந்த பேட்டர்ன் வந்து லேட்டா வரும். ஐயோ அவங்க நிற்கவும் முடியாது, ஏன்னா எல்லாம் முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க, அவங்க நிற்கவும் முடியாது, ஓடுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு லைட்ல கிராஸ் பண்ணி போய் கொடுக்கணும். ஆமா, நம்ம நிறைய அப்படிதான். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் உடனே வேணும், உடனே இல்லைன்னு சொன்னா அவங்க அதை முடிச்சுட்டாங்க. We try to do something for God. That's the problem. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம உள்ள போட்டு பெருட்டி எடுத்து எல்லாம் பண்ணும்போது இப்ப என்ன எல்லா குழப்பத்தும் உண்டாகும். இட்ஸ் a manipulating God's word. நடந்துச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் செய்தாரோ, இது கர்த்தரே செய்யல. Praise the Lord. நம்ம செய்யணும். We wanted to. ஒருத்தர் கேட்டாரு, எல்லாம் அறிவு கொடுத்திருக்காரு, நமக்கு எல்லாம் பலன் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காரு, அப்போ நம்ம சும்மா இருக்கிறதுக்கா? So let's first understand faith. What is faith? God has a plan. God has a purpose. And He wants to do it. கர்த்தருக்கு என்ன சொல்றாரு? அவர் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? எல்லாம் புரிஞ்சுக்கணும். எனக்கு செய்யறதுக்கு இல்ல, அவர் திட்டத்தை செய்யறதுக்கு. Praise the Lord. ஆமா, எல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, ஆண்டவர் எனக்கு செய்யறான்னு நினைச்சுக்காதீங்க. Over please be very careful in this. God is not doing for you. God is doing His will. தேவன் தன் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்ற திட்டத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு அதுல என்ன பண்றது? ஆசீர்வாதம் வருகிறது. Praise the Lord. ஆமென். அந்த திட்டத்துல நான் இல்லாததுனா நான் என்ன பண்ணிடுவேன்? வெளியே போகணும்னு சொன்னா தேவன் செய்ய மாட்டார். ஆசீர்வாதம் வந்துடும், ஆனா அந்த ஆண்டவருக்கு வராது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், அதோட கூட என்ன பண்ண மாட்டாரு? வேதனை கூட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Very important. நான் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, don't get into the flesh. Don't manipulate God's word, God's promise. Work with God. ஆமென். ஏன்னா நீங்க செய்யறதுக்கு இல்ல, அவர் உங்கள் மூலமாய் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமா, நீங்க நம்ம உள்ள பூந்து எல்லாம் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். You don't do. Allow Him to do. உங்களுடைய அவைகளை ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 13 கொஞ்சம் வாசிங்க. ரோமன் chapter 6 verse 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். என்ன செய்யணும்? ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடாதீங்க, ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கு. Praise the Lord. Because God needs you. He needs your body. God needs you, your will and emotion to align with Him, to work with Him. அவரோடு கூட நீங்கள் செயல்படுவதற்கு தேவன் என்ன பண்றாரு? உங்களை எதிர்பார்க்கிறாரு. So நீங்க என்ன பண்றீங்க? ஒப்பு கொடுக்கிறது உங்க வேலை. You don't get in and manipulate. ஏன்னா ஸ்பிரிட்ல நடக்கிறத ஃபிளஷ்ல பண்ணிடாதீங்க.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எப்பொழுது விசுவாச வார்த்தையில் எப்பொழுதும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, கிறிஸ்துவிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் இருக்கணும். Your faith always and Christ and His word, the word of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் I just get into the faith power of the word of faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11:23. மார்க் 11:23. Power of word of faith. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. கர்த்தர் இப்ப பேசுறாங்க, என்ன பண்ணுங்க, பார்த்து சொல்லு. இப்ப சொல்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன் இருதயத்துல என்ன பண்ண, சந்தேகப்படாமல் விசுவாசம். ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் ஸ்பீக்கிங். இந்த மலையை பார்த்து பேசு, சரிங்களா? பேசும்போது என்ன பேசுறாங்க, நீ பேர்ந்து எல்லாம் எழுதுறதுக்காக நீ பேர்ந்து சமுதிரத்திலே போய் தள்ளுண்டு போ. See what it should be done. நீங்க பேசுறது, ஆண்டவரே எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க, புரியுதா உங்களுக்கு? அது சொல்லல. That's not the word of faith. The word of faith is what is to be done. Praise the Lord. What is how to operate your power. See, என்ன நடக்கணுங்க, அங்க என்ன இருக்க வேண்டுமோ அதை பேசணும். வல்லமை கொடுக்கப்பட்டது எதற்கு? உருவாக்குவதற்கு. அப்ப அது உருவாக்கணும் சொன்னா என்ன உருவாக்கப்பட வேண்டும்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's very important for you. That's what the power is all about. விசுவாச வார்த்தைகளை தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தை குறித்து, கிறிஸ்து குறித்து எல்லாம் குறித்து அறிந்தபடினால அந்த வார்த்தை எடுத்துட்டோம். இப்ப அந்த வார்த்தை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? பேசணும். What should be? எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணணும்? வெளியே போன்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ற? வெளியே போன எங்க போ? Get out of this. Praise the Lord. அதை விட்டுட்டு என்ன பண்ண இருக்காதீங்க, தேவனிடத்துல போய் முறையிட்டு இருக்காதீங்க. Amen. A man of faith always operates. Praise the Lord. விசுவாச வார்த்தை உள்ள மனுஷன் எப்பொழுதும் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தர் அவனை செயல்படுத்துவார். Praise the Lord. Because God needs that. ஏன்னா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த ஆபரேட் பண்ணும்போது என்ன நடக்குதாங்க? தேவ மகிமை வெளிப்படுகிறது. So man of faith is whom God is looking at. That's why He gives him the power. அப்பதான் வல்லமை கொடுக்கிறது. வல்லமை எங்கிருந்து புறப்படுகிறது? பரிசுத்த ஆவியினாலே நமக்கு இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். உயிர்த்த இந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருக்கிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. Amen. Praise the Lord. Now you have to speak for the manifestation. Amen. தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசி. அவன் சொன்னபடியே அப்ப அந்த வார்த்தை எடுத்துட்டு first என்ன பண்ணுங்க? Get your heart right. First get your heart right. Praise the Lord. அது இல்லாம உங்களால வேலை செய்யவே முடியாது. ஏன்னா அந்த ஹார்ட் என்ன பண்ணிடும்? குழப்பிடும். First get your heart right. Are you right with God? தேவ வசனத்தை, தேவ வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படி ஆயத்தமா? தேவ மகிமையை காண ஆயத்தமா? எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காய் நிற்க ஆயத்தமா? உங்களுக்கு என்ன சொல்ற அவமானம், உங்களுக்கு நிந்தை வந்துடும், இல்ல உங்களுக்கு இழப்பு வந்துடும், இப்படி சொல்ற என்ன நிக்கிறீங்களா? இல்ல சொன்ன என்ன வந்தாலும் சரி, ஒரு நாளும் இந்த பொருளை நான் வணங்குவதில்லை. ஏன்னா என் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். Praise the Lord. Get your heart right. Get your heart right. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, கர்த்தர் நல்லவர். இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. சத்துரு என்ன செய்வான்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை அவமாக்கும்படிக்கு உடத்துல பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11:24 பாருங்க. இதோட முடிச்சுக்க. ரைட்டா ஒரு 4 வசனம் கூட கரெக்டா சொல்லி கொடுத்து முடிச்சிடுறேன். 11:24.
ஆதலால் ம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். சோத்ரம். அல்லேலூயா. இது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன், the law of spirit of life. என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அது வரதுக்கும் வராம இருக்கிறது காரணம் என்ன தெரியும்? நம்ம தான் அங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பிரேயருக்குள்ள போகும்போது ஹார்ட் ரெடி பண்ணுங்க. போகும்போது get your heart right. Every day get your heart right with the word of God. Fill it with the word of God. Stand with the word. Confess. Believe. Confess. This is what it is. And get your heart right. இதை சரி பண்ணி வைங்க. இப்போ ஜெபத்துக்குள்ள போறீங்க. உள்ள போகும்போது ரொம்ப முக்கியமானது என்ன? அவட்ட கேட்கறது போறோம். எதை கேட்கணும்னு கிளியரா தெரியணும். ஆமா, எங்க இன்னொருத்த கேட்பான், மறந்துடாதீங்க. ஆமா, இயேசுவே பிதாவே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லலாம். ஆனா உள்ள சொல்றது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். என்ன வசனம்? 1 யோவான் 5:14-15 கிளாஸ் தெரிஞ்ச வசனம் ரொம்ப போவானா? நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ உள்ள போற பிரேயருக்கு எதை கேட்கிற? அங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். அப்ப எவைகளை கேட்கிற? தேவ சித்தத்தை கேட்கிற. தேவ சித்தம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை, வசனம், சத்தியம். இதுதான். அந்த வார்த்தை உள்ள போகும் பொழுது என் இருதயத்திலே நிறைவா இருக்கிறபடினால இப்ப என் வாயில தேவ வார்த்தை வரும். புரியுதுங்களா? இப்ப வரும் பொழுது நம்ம கேட்கும்போது சொல்ற செவிகள் திறந்திருக்கிறது. அப்படி செவிகள் திறந்திருக்கிறபடினாலே அவிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். Amen. Glory to God. When I get into the prayer closet, என் ஹார்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னா, தேவ சித்தத்தை நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா, வெளியே வரும்போது பெற்றுக்கொண்டேன் என்று வெளியே வரும். இதுக்கப்புறம் உட்காந்துட்டு வருமா வரல என் கண்கள் காணும். ஏன்னா பெற்றுக்கொண்டதை நான் இப்பொழுது காணபடிக்கு வெளியிறங்குவாங்க. இப்ப என்ன பேசுவீங்க சொன்ன, யாரும் ஏதோ பேசணும் சொல்லி இல்ல, இதுதான் பேசணும். இதுதான் தேவ சித்தம். இப்படிதான் உங்களுக்கு ஆகியனால இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கும். Even at the adverse circumstances, you start speaking. சொல்லணும். மேகமூட்டம் இருக்கிறதுனால அந்த பக்கத்துல ரோடு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. மேகமூட்டம் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். மேகமூட்டம் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா மறைக்குது. இப்ப நான் என்ன செய்யணும்? மேகமூட்டத்தை கிளியர் பண்ணணும். எப்ப நான் கிளியர் பண்ணணும் தெரியுமா? அந்த பக்கம் எனக்கு ரோடு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாதான் இதை கிளியர் பண்றோம். அதுக்கு லைட்டை போட்டு ஏதோ ஒரு போட்டு கிராஸ் பண்ணி போறதுக்கு செய்வேன். அந்த பக்கம் இருக்கா இல்லைன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், ஒண்ணு நின்றுகிட்டே இருப்பேன், இல்ல ரிவர்ஸ் எடுத்துருவேன். அப்ப பிரச்சனை யார் மேல இருக்குன்னு சொன்னா ஏன் மேல. That's why my heart is important. இல்லைன்னு சொல்லாதீங்க. பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கறதுனால ஜீவன் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு பதில் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு சுகம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொன்ன காரியங்கள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்க வேலை என்ன தெரியுமா? மேகமூட்டத்தை கலைக்கணும். இந்த மலையை பார்த்து பேசு. மலையை பார்த்து பேசு. யாக்கோபு 4:3 பாருங்க. 4:3 ஏன் சொல்றாரு அவரு? நீங்கள் விண்ணப்பப்படிலும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொன்னா ஞாபகம் ஆண்டவர் பேசுவார். If it's delayed, don't worry. கர்த்தர் பேசுவார். Wait. சொல்வார். அந்த பதில் கூட வரலன்னு சொன்னா, ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னா காரணம் இதுதான். நான் விண்ணப்பிக்கும் பொழுது என் இச்சைகளுக்கு நிமித்தமாய் நான் விண்ணப்பிக்கிறேன்னா பார்க்கணும். நல்ல இருதயம் இல்லாத சொன்னா, பொல்லாத இருதயம் இருக்குன்னு சொன்னா இச்சைகள் நிறைந்திருக்கும். மாம்சம் எனக்கு என்ன வேணும், எனக்கு எது வேணும்? செல்ஃபிஷ்னஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். செல்ஃபிஷ்னஸ். இந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன ஆகும் சொன்னா, you don't want to go through. கடந்து போக விரும்பல. சிலுவை சுமக்க நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. நிறைய பேர் சிலுவை சுமக்க
இஷ்டம் இல்லை. இதுதான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். பெயின் அண்ட் சஃபரிங் இஷ்டம் இல்லை. ஆமா, 7 மடங்கு சுடப்பட்ட அக்கினி படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, டிராமாட்டிக்கா இருக்குது, அவங்க விடுதலாக்க மாட்டாங்க. ஆனா போறதுக்கு யாரும் இஷ்டம் இல்லை. Because the heart is not ready. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழும் தேவை ஓடுற தேசத்துக்கு சொல்லி குஷியா வந்தாங்க. வனாந்தரத்தை பார்த்தோமே இல்லை. Because their heart was not ready. They don't know their God. அந்த தேவனை அறியல. கடந்து போகிற பாதையினுடைய பரீட்சை என்ன? Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You be very careful. அசலாரு உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க மாட்டேன் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியா இல்லை. I'm not getting into that. அப்ப என்னன்னு சொன்னா, my heart is to be cleansed for the glory of God. வார்த்தை இருக்கணும், இப்ப பேசணும். See, the word carries a power. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை ஆவியிலே அது பட்டால்தான், நம்ம ஏற்கனவே போன சொல்லி கொடுத்தது போல, அங்கே ஜீவன் உண்டாகும். ஆவி வராம அந்த சேனையை எழுதி நிற்க முடியாது. அப்ப இந்த வார்த்தைகளை நான் பேசும் பொழுது அந்த வல்லமை புறப்பட வேண்டும் என்று சொன்னால் என் இருதயத்துல அப்படியே விசுவாசிக்க வேண்டும். நான் பேசின வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஞாபகத்துக் கொள்ளுங்க. அப்ப நான் எதை பேசுறேன்னு சொன்னா, எனக்காய் அல்ல, ராஜ்யத்தின் மகிமைக்காய், தேவ மகிமைக்காய் நான் பேசுகிறேன். Praise the Lord. எந்த காரியம் என் வாழ்க்கையிலோ அல்லது என் கை பிரயாசத்திலேயோ ஊழியத்திலேயோ என் காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது எனக்காக அல்ல, ராஜ்யத்திற்காக, கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். Praise the Lord. Amen. கர்த்தர், when you believe it, then God has a purpose. தேவன் அதிசயங்களை நடப்பிப்பார். வார்த்தைக்கு வல்லமை சாரம் ஏற்றப்பட்டதா இருக்கும். ஆமா, நீங்க உங்களுக்காக சுயத்தை பண்ணீங்கன்னா மேனிபுலேஷன். அப்ப என்ன சொன்னா, தேவ சித்தம் இருக்காது, தேவ திட்டம் இருக்காது. அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய சுயம் உள்ள வரதுனால it is corrupted. Praise the Lord. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா today many are corrupted without knowledge. அறியாமையினால இன்னைக்கு அநேக என்ன மாம்சம் அங்கே இருக்கிறதுனால அந்த டைரக்ஷன் லைஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா கரப்டட்ல போயிட்டு இருக்கு. ஆனா they think they are the Lord. என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன வேணும்? நீங்க உட்கார்ந்து அதாவது நீ கேட்டேன், வாட் இஸ் தட் யூ வாண்ட்? நீங்க எல்லாருக்கும் they will have always ஒரு பெரிய பெட்டிஷன் வச்சிருப்பாங்க. பெரிய பெட்டிஷன் இருக்கும். அந்த பெட்டிஷன் எதுவுமே தேவனாலே பெற்றுக்கொண்டது இருக்காது. எல்லாமே தன் சுயத்திற்கு. Today we are being led by it. இதுக்கு எல்லாமே இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். பேசுவோம். சரி, எல்லாம் வேணும். ஓகே, எதுக்கு? எதுக்கு? நோ ஆன்சர், நோ ஆன்சர். ஏன்னா சொல்ல வேண்டிய சொல்லி கொடுத்தாதான் நான் எதுக்குன்னு தெரியும். இல்லைன்னு சொன்னா the answer will be the world. நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், நான் என்ன சொல்றது, ஒரு இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுல இருக்கணும். அதனால சொல்றேன், see, just because I'm blessed does not mean God is with me. ஆஸ்வதிக்கப்பட்டதுனால தேவன் இருக்கிறார் என்பதற்கு அது சாட்சி இல்லை. ஆஸ்வதிக்கப்படாதனால கர்த்தனோட இல்லை என்று சொல்றதுக்கு அது சாட்சி இல்லை. நான் வச்சுக்கணும். எது சாட்சி தெரியுமா? என் வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணணும்? That is a blessing. He honors your word. Praise the Lord. That comes everything. I've seen that. Just simple. Give the word. You see him honoring. ஒருவர் உங்களை கனம் பண்ணினார், அர்த்தம் என்ன தெரியுமா? He is with you. He values you. You are his beloved. அவருக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே, அவர் உங்களை ஒரு பொக்கிஷமாய் பார்க்கிறபடினாலே அவர் உங்களை கனம் பண்ணுகிறார். Your word has to be honored. And you have to be very careful what you speak. See, if you honor his word, he will honor you. Right? ரொம்ப முக்கியம். அதனால எப்பொழுதுமே
உங்களுடைய உணர்வின்படி பேசிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது, ஃபீல் பண்ற மாதிரி பேசாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பேசிடாதீங்க. எப்பொழுதும் தேவனுடைய சத்தியத்தை பேசுங்க. பேசுங்க, சொல்லுங்க எப்பொழுதும். சில நேரங்களில் நமக்கு சில புரியாது, ஜெபம் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில நடைபெறுவதாக. If your heart is right, you will accept it. இந்த இருதயம் சுத்தமா இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. உங்க இருதயமானது இச்சையினால் நிரம்பி இருக்குமே, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எனக்கு பிரியமானது வேணும், அது கொடுத்தாதான் சந்தோஷம், இல்லைன்னா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை சுமக்கிறதுனால ஞாபகத்துக் கொள்ளுங்க, நம்ம குறைஞ்சு போறதில்லை, மேன்மேல போறோம். ஆமா, சிலுவையின் பாடுகளிலே கடந்து போகிறவர்களுக்கு தான் அங்கே சிங்காசனம் காத்திருக்கிறது. ஆமா, நாம் அவரோட கூட பாடுபட்டோமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். உணர்ந்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் அவனோடு கூட இருக்கிறது. இயேசு அந்த கல்லறை நிற்கும் பொழுது சொல்லுறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை நான் அறிந்தது. See, that should be our life. That is where the power of your word of faith. Your power comes only from the words of the Lord. தேவனை அறிந்திருக்கிறவரினாலே அவருடைய வார்த்தையை என்ன பண்றீங்க, கனம் பண்றீங்க, உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. சூழ்நிலை அல்ல, அவருடைய வார்த்தையை பேசுறீங்க. புயல் வீசுது, காற்று வீசுது, எலும்பிடம் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. உடனே அமைதல் உண்டாயிடுச்சு. You honor. Amen. நம்ம யாரும் வெளியிடலாம். ஓரா வஷா தரா மௌதியா தரா ஓரிகா தரா